டாஸ்மாக் முறைகேடு வழக்கை திட்டமிட்டு தாமதப்படுத்திய திமுக அரசை உச்சநீதிமன்றமே கண்டித்ததாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்தார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அண்ணா சிலை பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் இத்தகைய மோசமான ஆட்சி தேவையா எனவும் மக்களிடம் உணர்வுபூர்வமாக கேள்வி எழுப்பினார். டாஸ்மாக் ஊழல் நல்லா தெரியும். எல்லா டாஸ்மாக் கடையிலையும் போய் டாஸ்மாக் கடையில் போய் ஒரு பாட்டில் வாங்கினா 10 ரூபா அதிகமாக கொடுத்தா வாங்கணும். அப்படி தமிழ்நாடு பூரா சும்மா 5000 6000 கடைகள் இருக்குன்னு. அந்த கடையில் ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது. 10 ரூபாய்னா ஒரு நாளைக்கு 15 கோடி, மாதத்துக்கு 450, வருஷத்துக்கு 5400 கோடி. இதில் மட்டும் முறைகேடு நடந்திருக்குது. இது நாம சொல்லல, இன்னைக்கு அமலாக்கத்துறை 1000 கோடி முதல் கட்டமாக விசாரணை நடத்தி வெளியிட்டு இருக்கிறாங்க. இதில் கிட்டத்தட்ட 40,000 கோடி முறைகேடு நடந்ததாக பத்திரிகை செய்தி. இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவைங்களா? இது குறித்து இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வருது. அப்போ வேணுமென்னே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் சேர்ந்த அரசாங்கம் ஒரு 2000 பேர்த்த இந்த வழக்கில் சேர்த்தி இந்த வழக்கு முடியக்கூடாது அப்படிங்கிற நிலையில முடிவு எடுத்து செயல்பட்டாங்க. ஆனால் உச்சநீதிமன்றம் இன்றைய தினம் இந்த வழக்கு எப்போ முடியும், 2000 பேர் என்னைக்கு விசாரிக்கிறது, எத்தனை ஆண்டு ஆகும் அப்படின்னு தமிழ் அரசு பெரும் கண்டிச்சிருக்குது. இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா?